வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நம்ம இந்த வீடியோவில் புதினா சிக்கன் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளேவர் ஒரு நல்லா டேஸ்ட் கொடுத்துச்சு. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 3 ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி சின்ன சைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு 4 பீஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். புதினா இலை 2 கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்க போகிறேன். இதை அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு பட்டை, 2-3 கிராம்பு, கறிவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் அந்த புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா பேஸ்ட் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதனால் வாஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை எல்லாமே காம்போடு தான் ஆட் பண்ணியிருக்கேன். காம்போடு ஆட் பண்ணாலும் அதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டே இருங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் சிக்கன் ரெசிபிஸ், மட்டன் ரெசிபிஸ்லாம் நிறையா போட்டிருக்கு. அதோட வீடியோஸ்லாம் ஐகார்ட்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் சிக்கன் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. கிரேவி உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த ஸ்டேஜில் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் நல்லாவே ட்ரை பண்ணிக்க போகிறேன். நான் இந்த அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிறேன். இப்போது கொத்தமல்லி இலை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி இலையும் கொஞ்சம் சேர்த்து போட்டோம்னா அதுவும் ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். புதினா சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.